ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் கிச்சன் கேபினெட்லேருந்து சுஜி பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு 19ஸ் கிட்ஸ் ஃபேவரட் பெட்டிக்கடை பால்கோவா செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. 1 கப் வந்து பொட்டுக்கடல எடுத்துக்கங்க. இந்த மெஷரிங் கப் தான் எல்லாத்துக்கும் அளவு. 1 கப் பொட்டுக்கடலைய வந்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கங்க. அந்த 1 கப் பொட்டுக்கடலைக்கு 1 கப் சர்க்கரை எடுத்துங்க. சர்க்கரை உங்களுக்கு கம்மியாக வேணும்னா 3/4 கப் எடுத்துக்கங்க. நான் நிறைய வேணுங்கிறதுக்காக 1 கப் எடுத்திருக்கேன். 2 பீஸ் வந்து ஏலக்காய் துண்டு சேர்த்துருக்கேன். உங்கள்ட்ட வந்து ஏலக்காய் பவுடர் இருந்தால் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கங்க. லைட்டா வந்து சால்ட் சேர்த்துக்கங்க. ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்துக்கங்க. அத அரைச்சு தனியா எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரேல வந்து நெய் தடவி எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் 4 ஸ்பூன் நெய்ய வந்து ஒரு கடாயில உருக்கிக்கிறேன். நெய்ய வந்து உருக்கிக்கணும். அப்படியே ப்ளைனா சேர்க்கக்கூடாது. அது வந்து நல்லா உருக்குனதுக்கப்புறம் அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்த பவுடர வந்து ஒரு பவுலுக்கு மாத்திக்கிங்க. பவுலுக்கு மாத்திக்கிட்டு, நம்ம இப்ப நெய் வந்து உருக்கி வச்சிருக்கோம்ல, அந்த நெய்ய வந்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டு பெனைய போறோம். இப்ப ஃபுல்லா அதில உள்ள பவுடர் ஃபுல்லா வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்ப நம்ம உருக்கி வச்சிருக்க நெய் வந்து ரெடியா சூடா இருக்கணும். அந்த பக்குவத்த மட்டும் பார்த்துக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஸ்பூன் விட்டு ஃபர்ஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் கையால செஞ்சுக்கலாம். ஏன்னா சூடா இருக்கும் அதுக்காக. ஃபுல் நெய்ய ஊத்தி செஞ்சதுக்கப்புறம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கைய வச்சு நல்லா பெனஞ்சு விடுங்க. பெனஞ்சதுக்கப்புறம் சூடு பொறுக்கிற பதத்துக்கு கரெக்ட்டா வந்துரும். புடிச்சா கொழுக்கட்டை பிடிப்போம்ல, அந்த புடி வரணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா பெனஞ்சு விட்டுங்க. இந்த புடி வந்துச்சுன்னா கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி. உடனே நம்ம நெய் தடவி வச்சிருக்க ட்ரேல வந்து அத மாத்திடுங்க. அத மாத்திட்டு கரெக்ட்டா ஈவனா ஷேப் பண்ணிக்கிங்க. உங்கள்ட்ட சின்ன தட்டு இருந்தாலும் சாத்திக்கங்க. நான் கொஞ்சம் பெரிய தட்டா எடுத்துக்கிட்டேன். ஒரு ஈவனா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷேப் வேணுமோ, அந்த அளவுக்கு ஈவனா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கங்க. கைய வச்சு பொறுமையா நவுத்தி விட்டு ஆமா அப்படியே அமுக்கி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதாயிடும். ரொம்ப பொறுமையா செய்யுங்க. பார்த்தீங்களா, இப்ப இந்த அளவுக்கு வந்து நல்லா செட் ஆயிடும். அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுருங்க. 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் வந்து நைஃப் வச்சு நல்லா உங்களுக்கு தேவையான அளவுக்கு பீஸ் போட்டுக்கங்க. ஓகேவா? சூப்பரா இருக்கும். அதே பெட்டி கடை பால்கோவா அதே டேஸ்ட்ல இருக்கும். செம்ம சூப்பராவும் இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்க. நம்ம சேனல மொத பார்த்தீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.